Just we. குட் மார்னிங் கைஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த முக்கியமான இடத்துக்கு தான் போகிறோம். டனாங் வந்ததே இதுக்காக தான். ஆமாம் கைஸ், நாங்கள் இப்போ பானா ஹில்ஸ் போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி கைஸ், காலையில் 6 மணி. நாங்கள் இவ்வளோ வேலை நான் போகிறதுக்கான ரீசன் அந்த கோல்டன் பிரிட்ஜில் க்ரௌட் இல்லாமல் பார்க்கணுன்றதுக்காக தான். ஸோ நாங்கள் கேப் புக் பண்ணி தான் போகிறோம். டிக்கெட்லாம் ஒன்றும் எடுக்கலை, அங்கே போய் எடுத்துக்கலான்னு பார்த்தோம். ஓகே கைஸ், நாங்கள் இப்போ பானா ஹில்ஸ் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம் கைஸ். கேப்பில் சரியாக ஒரு 45 நிமிஷம் மாதிரி தான் எடுத்துச்சு டனாங் சிட்டியில் அந்த ட்ராகன் பிரிட்ஜ் கிட்டே இருந்து. ஸோ வாங்க கைஸ், எங்களோட நீங்களும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் பானா ஹில்ஸை. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி. இங்கே பார்த்தீங்கன்னா 7:15 டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க கைஸ். நம்மளும் டிக்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம். 1 மில்லியன் வியட்நாமீஸ் டாங்லேருந்து 1.3 மில்லியன் வரைக்கும் இருக்குது. டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம். அதில் 1 மில்லியனுக்குள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிள் கார் ரைடும் ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் என்ட்ரன்ஸ் அதுகள் தான். அடுத்ததாக 1.25 மில்லியனுக்கு இருந்துச்சு, அது வந்து இந்தியன் புஃபேயோட லஞ்ச் ஒன்று. கடைசியாக 1.3க்கு இருந்தது வவுச்சர் ஒன்று தராங்க. இன்டர்நேஷ்னல் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், இன்டர்நேஷ்னல் ஃபுட்டும் இருக்குது. ஸோ நாங்கள் எடுத்தது பார்த்திங்கன்னா 1.3 மில்லியன். என்ட்ரன்ஸ்லேயே பிரம்மாண்டமாக டிசைன் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் மியூசிக் ஒன்று போய்கிட்டு இருக்குது. அது என்னமோ ஜுராசிக் பார்க்கில் இருக்க மாதிரி ஃபீல் ஒன்று கொடுக்குது. கேபிள் கார்லாம் என்ன மாதிரி ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லி சின்ன மெப் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே என்ட்ரன்ஸ்லேயே. கேபிள் காருக்கான கேட் வந்து 8 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோன்னு போட்டிருந்தாங்க இன்டர்நெட்டில். ஆனால் அவங்க 7:40க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேபிள் கார்கிட்ட போகிற வரைக்குமே கைட் பண்ணுறாங்க கைஸ். எல்லா இடத்துலையும் ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க, சரியான டிரெக்ஷன் சொல்கிறாங்க. ஃபைனலி நாங்கள் வந்துட்டோம் கைஸ். என்ன தான் 7:40க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் டிக்கெட் கவுண்டர்லேருந்து ஒரு 10 நிமிஷம் மாதிரி நடக்க வேண்டியிருக்கு. இந்த கேபிள் கார் ரைட் பார்த்தீங்கன்னா சுமார் 20 நிமிஷம் மாதிரி போகும்னு நினைக்கிறேன். அப்படி தான் போட்டிருந்தாங்க. வா கைஸ், கேபிள் கார் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் 4 பேர் இந்த கேபிள் காரில் போகிறோம் கைஸ். கொஞ்சம் எக்ஸைட்டடாகவும் இருக்குது கைஸ். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 2009 கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு கேபிள் கார் இது. அதை பற்றி என்னென்னு பார்ப்போம். ஸோ நைஸ் கைஸ், செம்மையாக இருக்குது. நாங்கள் போகிற லைன் மட்டும் இல்லை கைஸ், நிறைய லைன் போய்கிட்டுருக்கு கேபிள்ஸ். ஓகே, இப்போ அந்த கின்னஸ் ரெக்கார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 2 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இந்த கேபிள் கார் வந்து 2009 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முதலாவது ரெக்கார்ட் என்னென்னு சொன்னால் 5 கிலோமீட்டருக்கு மேலே இந்த சிங்கிள் கேபிள் லைன் இருக்குதாம். அடுத்த ரெக்கார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஷனுக்கும் எண்டிங் ஸ்டேஷனுக்கும் இருக்கிற ஹைட் டிஃப்ரென்ஸ். இந்த 2 விஷயத்துக்காக தான் கைஸ் கின்னஸ் ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் வியூஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க கைஸ். நானும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நாங்கள் மேலே வந்துட்டோம். நல்ல ஒரு ரைட் கைஸ், மஸ்ட் ட்ரை.
வியட்நாம் வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த ரைடை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்த டைமும் நல்ல டைம் ஒன்று காய்ஸ். ஆக்சுவலி நாங்கள் அந்த கோல்டன் பிரிட்ஜ் க்ரௌடட் இல்லாமல் பார்க்கணுன்னு தான் ஏர்லி மார்னிங் வந்தோம். பட் இந்த கேபிள் கார் ரைடுக்கும் செம்ம டைம் ஒன்று இது. ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா நல்ல வியூ இருக்குது, கிளியர் வியூ இருக்குது. இப்போ இந்த கேபிள் கார் ஸ்டேஷன்லேருந்து அடுத்த ஹில்லில் தான் அந்த கோல்டன் பிரிட்ஜ் இருக்குது காய்ஸ். ஸோ அதுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து சின்ன ட்ரெயின் மாதிரி ஒன்று அனுப்புகிறாங்க, அதில் தான் இப்போ போக போகிறோம். இதுக்கெல்லாம் தனித்தனியாக டிக்கெட்ஸ் எடுக்க தேவையில்லை காய்ஸ். ஒன்ஸ் நீங்கள் பழைய டிக்கெட் எடுக்கும் போது இதெல்லாம் கவர் ஆகிரும். ஆனால் எல்ஃபைன் கோஸ்டருக்கு மட்டும் மேலே போய்ட்டு எடுக்கணும். அது என்னென்னு எல்ஃபைன் கோஸ்டர் ரைட் போகிறப்ப நான் சொல்கிறேன். ஃபைனலி நாங்கள் அந்த கோல்டன் பிரிட்ஜுக்கு வந்துட்டோம் காய்ஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் ஒன்று. இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 2018 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் ஓப்பன் பண்ணதுமே சோஷியல் மீடியாவில் வேர்ல்டு வைட் நல்ல வைரல் ஆகியிருக்கு. அது காரணம் வந்து அந்த பெரிய கைகள் தான். ஐம் ஸோ எக்ஸைட்டட் காய்ஸ். ஃபஸ்ட்டாக நம்ம இந்த வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு டீட்டெயில் பார்ப்போம் காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கெஸ் பண்ணி வந்த மாதிரி க்ரௌட் இல்லை பெருசாக. நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு வரதுக்கு பிளான் இருந்தால் இந்த டைம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா தான் பெட்டராக இருக்கும். அப்புறம் இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 150 மீட்டர் நீளமும் 12.8 மீட்டர் அகலம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிரிட்ஜோட ரொம்ப அட்ராக்டிவான ஒரு இடம்னு சொன்னால் அந்த பெரிய கைகள் தான். இது கடவுளோட கைகள்னு சொல்கிறாங்க. கேபிள் கார் ரைட்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் வில்லேஜுக்கும் போகிற மாதிரி இருக்குது காய்ஸ். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணாமல் நேராக கோல்டன் பிரிட்ஜுக்கு சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக க்ரௌட் ஆகிரும். அந்த டைமில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் கஷ்டம், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் கஷ்டம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ட்ராகன் பிரிட்ஜில் வேணுன்ற அளவு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஃப்ரெஞ்ச் வில்லேஜுக்கு போயிடலாம். ஃப்ரெஞ்ச் வில்லேஜுங்கிறது போகிறப்ப கேபிள் காரில் போகலாம். அதுக்கு வேறையா கேபிள் காருக்கு டிக்கெட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் பணிய கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டா எல்லா கேபிள் காரும் இன்க்ளூடட் தான். இந்த கேபிள் கார் பார்த்தீங்கன்னா ஸ்டீப்பாக இல்லை காய்ஸ், நேராக போகிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல கேபிள் காரில் போகிறது நல்ல ஒரு வைப்புன்னு தான் சொல்லணும். இங்கே இதுக்காக செலவு பண்ணி வர்றது வேர்த்தான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் வேர்த்தான். ஆனால் வேறு எங்கேயும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாமான்னு தெரியலை. இங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள் கைஸ், யூரோப்பில் இருக்க ஆர்கிடெக்சர் மாதிரி தான் இருக்குது. அதனால தான் ஃப்ரெஞ்ச் வில்லேஜ்னு சொல்கிறாங்க போல். அந்த கோல்டன் பிரிட்ஜ் ஏரியாவில் இந்த மாதிரி பில்டிங்ஸ் பார்க்கல நாங்கள். அந்த கேபிள் கார் அங்கேருந்து எடுத்து வந்த பிறகு தான் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த பில்டிங்ஸ் எல்லாம். போய் பார்ப்போம் உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி.
பக்கத்துலேயே பாருங்கள் எலிஃபென்ட் கோஸ்டர் ரைட் போகிறதுக்கான ட்ரெக்கும் இருக்குது, அதுலேயே நம்ம போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் வில்லேஜுக்கு வந்துட்டோம் கைஸ். நம்ம பனிய கவுண்டரில் எடுத்த டிக்கெட் இது இன்க்ளூடட் தான். என்ட்ரன்ஸே பாருங்கள் கைஸ், வித்தியாசமாக அழகாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டனாங் சிட்டியில் அடித்த வெயிலுக்கு இங்கே அப்படியே ஒப்போசிட்டாக இருக்குது. வெயில் இருந்தாலும் இங்கே கொஞ்சம் குளிராக தான் இருக்குது. ஒவ்வொரு இடமும் அவ்வளோ அழகாக யூரோப் மாதிரியே இருக்குது கைஸ், ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு நேராக அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கார்டன், பெரிய ரோஸ் கார்டன் இருக்கா. அந்த ரோஸ் கார்டன் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஈவினிங் டைம் போகலான்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வெள்ளனா வந்தனால இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது ஃபேண்டசி பார்க்கில் கைஸ். இங்கே ஃபெரிஸ் வீலும் இருக்குது, அது ஃப்ரீ தான். நம்ம போயிட்டு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். கேமரா அலௌடு இல்லை கைஸ், நான் போயிட்டு வந்து சொல்கிறேன். நாங்கள் அந்த ரைட் போயிட்டு வந்துட்டோம் கைஸ், செம்ம த்ரில்லாக இருந்துச்சு. இந்த ஃபேண்டசி பார்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அது கிட்ஸுக்கு மட்டும் இல்லை அடல்ட்ஸுக்கும் இருக்குது. எதுக்குமே எக்ஸ்ட்ரா சார்ஜெல்லாம் இல்லை, பனியாக அந்த கவுண்டரில் எடுத்த ஒரே ஒரு டிக்கெட் தான். இந்த ரைடும் நம்ம எத்தனை முறை வேணாலும் போகலாம். லொக்கஸ் இருக்குது, அதில் பேக்கு ஃபோன் எல்லாம் வச்சுட்டு போகலாம். ஃபுல் டே ஒரு நாள் ஒதுக்குனிங்கன்னா நல்ல பானா ஹில்ஸ்க்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நிறைய சுற்றி பார்க்க இருக்குது. ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் வந்ததும் பில்டிங் மட்டும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இல்லை, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பம்பர் கார்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது கைஸ், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சம் இல்லை. இதில் முக்கியமான விஷயம் தான் அந்த எலிஃபென்ட் கோஸ்டர் ரைடுன்னு ஒன்று இருக்குது. அந்த எலிஃபென்ட் கோஸ்டர் ரைடு வந்து நம்ம செப்பரேட்டாக டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். க்ளூக் மாதிரி ஆப்பில் ப்ரீ புக் பண்ணிவிட்டு வரலாம். நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இங்கே வந்து எடுப்போம்னு பார்த்தோம்னா, இப்போ அடுத்ததாக அந்த எலிஃபென்ட் கோஸ்டர் ரைடுக்காக தான் எக்ஸைட்டடாக இருக்கும். அதையும் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி. நாங்கள் இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் கைஸ், எலிஃபென்ட் கோஸ்டரில் போகிறதுக்காக. இதில் மொத்தம் 3 ட்ரக் இருக்குது, 3 ரைட் போகலான்னு நினைக்கிறேன். அதையும் பார்ப்போம், டிக்கெட் என்ன மாதிரின்னு பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம் கைஸ், கொம்போ பேக்கேஜ் தான் எடுத்தோம். கொம்போ பேக்கேஜ்னால் 3 ரைடு இருக்குது. ஒரு ரைடுக்கு 100,000 வியட்நாமிஸ் டாங். பட் கொம்போ பேக்கேஜில் எடுத்தால் 3 ரைடுக்குமே 250,000 தான் வருது. இன்றைக்கி உள்ள எப்போ வேணாலும் அந்த 3 ரைடும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரைடை என்ஜாய் பண்ணுங்கள் காய்ஸ், நாங்களும் என்ஜாய் பண்ண போகிறோம். எலிஃபென்ட் கோஸ்டர் ரைடு முடிச்சுட்டு வந்துட்டோம் கைஸ். மேலே இன்னும் ரைடு இருக்குது எங்களுக்கு. நான் கொஞ்சம் பொறுமையாக போகணுன்னு பார்த்தோம். என்னென்னு சொன்னால், ஸ்டார்ட்லேயே கேமரா உள்ளுக்கு வைக்க சொல்லிடுறாங்க, ஃபோனும் உள்ளுக்கு வைக்க சொல்லிடுறாங்க, வீடியோ எடுக்கிறதுக்கு விட மாட்டுறாங்க. இடையில ஆட்கள் இருக்காங்க. அந்த பெரிய கேமரா ஒன்று இருக்குது, அது வந்து நம்மளை ஃபோட்டோ எடுக்குது. அது என்னத்துக்குன்னு சொன்னால், அந்த லாஸ்ட்டாக முடிஞ்சு வரும்போது டிஸ்பிளே பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோஸ் நல்லா இருந்தால் வாங்க சொல்கிறாங்க. அதுவும் பே பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கொம்போ பேக்கேஜ் முடிஞ்ச பிறகும் நம்ம ரைட் பண்ணலாம். அது நம்ம 100,000 மாதிரி பே பண்ண வரும். ரைட் பற்றி கேட்டிங்கன்னா, ரைட் நல்லாவே இருந்துச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் நம்ம கையில் தான் இருக்குது, ஸ்பீடும் பிரேக்கும் நம்ம கையிலே தான் இருக்குது. அப்புறம் அந்த ஃபேண்டசி பார்க்கில் மேலே என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அதே மாதிரி பேஸ்மெண்ட்லேயும் இருக்குது கைஸ். இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இடம், ஆக்டிவிட்டீஸும் நிறைய இருக்குது. எல்லாமே அந்த ஒரு டிக்கெட்டுக்குள்ளே தான் அடங்குது.
அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜுராசிக்னு ஏதோ இருக்குது கைஸ். ஜுராசிக் பார்க் மாதிரி என்ன சரி செஞ்சுருப்பாங்க போல். உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரின்னு. என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பேக்ரவுண்டில் மியூசிக் ஒன்று சத்தம் ஒன்று போகுது. ஏதோ ஒரு மிருகம் கத்திரமாக இருக்குது. டைனோசராக யானை எனக்கு தெரியல. நல்லா சவுண்ட் எஃபெக்டெல்லாம் போட்டு லைட்டெல்லாம் போட்டு நல்லாவே செஞ்சுருக்காங்க கைஸ். அதான் நான் சொன்ன மாதிரி இந்த பானா ஹில்ஸில் அந்த கோல்டன் பிரிட்ஜும் ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. அதுங்க 2 மட்டும் இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக டைம் வேணும் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இந்த டைனோசர்லாம் பார்த்திங்கன்னா மூவ் ஆகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. சின்னவங்கள்லாம் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் லஞ்சுக்கு போக போகிறோம். டிக்கெட் எடுக்கிறப்பவே வவுச்சர் ஒன்று கொடுத்தாங்க. இப்போ அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அடிஷ்னலாக சின்ன அமௌண்ட் ஒன்று தான் போகணும்னு நினைக்கிறேன். அது குறிப்பிட்ட ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க, அதுக்குள்ளே தான் போகணும். நாங்கள் லஞ்சுக்காக வந்திருக்கிறது பியர் பிளாஸான்னு ஒரு இடத்துக்கு கைஸ். இங்கே வந்ததுமே 2 ஃபுல் கிளாஸ் பியர் கொடுக்குறாங்க. நாங்கள் குடிக்காதனால வேணான்னு சொல்லிட்டோம், அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சாப்பாடு வந்துருச்சு கைஸ். பீஸாவும் சால்டட் ஃப்ரை சிக்கனும் எடுத்தோம், அதோட ஜூஸ் ஒன்று எடுத்தோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா டோட்டலி 740,000. ஆமாம், 740,000 வியட்நாம் ஸ்டாங் வந்துச்சு. சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம் கைஸ். அந்த பியர் பிளாஸாவுக்கு ஆப்போசிட் சைட்லேயே தான் அந்த ரோஸ் கார்டனும் இருக்குது. இப்போ நாங்கள் ரோஸ் கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ்லேயே நிறைய ரோசஸ் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துக்கு இந்த கார்டனும் ஒரு ஹைலைட்டான இடம்னு சொல்லலாம் கைஸ். உள்ளுக்கு வந்ததும் நல்ல வாசமாக இருக்குது. நல்லா அழகாக டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா ரோசஸுமே ரியல். அந்த பக்கம் ஃபோட்டோஷூட்டை கூட நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய வெரைட்டியான ரோசஸ் நிறைய கலர்ஸில் இருக்குது. ஒவ்வொன்றுமே அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த வியூவுமே ரொம்ப அழகாக இருக்குது கைஸ். கேபிள் கார் ஸ்டேஷனுக்கு மேலே தான் அந்த ரோஸ் கார்டன் இருக்குது போல். கேபிள் கார் அப்படி நமக்கு கீழே தான் போகுது. கிளைமேட்டும் இப்போ கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்குது கைஸ். கொஞ்சம் குளிராக இருக்குது. ஈவினிங் டைம் கொஞ்சம் குளிராக தான் இருக்குமா. ரோஸ் கார்டன் விட்டு வெளியில் வந்துட்டோம் கைஸ். வெளியில் வந்ததும் இங்கே ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. ரோஸ் ஐஸ்கிரீம்னு சொல்கிறாங்க. நாங்கள் நினச்சோம் ரோஸ் ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் இருக்குன்னு சொல்லி. ஆனால் அப்படி இல்லை, இது வந்து ரோஸ் மாதிரி டிசைனில் ஐஸ்கிரீம் செய்கிறாங்க. நீங்களே பாருங்கள் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி. கைஸ், நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே எல்ஃபைன் கோஸ்டர் ரைடு ஒன்றும் போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வரும்போது மழை ஸ்டார்ட் ஆகிருச்சு. கிளைமேட் பாருங்கள் அப்படியே சடனாக எவ்வளோ குயிக்காக மாறி இருக்குன்னு சொல்லி. ஆனாலும் இது டிஃப்ரெண்ட்டான ஒரு வைபாக தான் கைஸ் இருக்குது. பாருங்க கைஸ், காலையில் இருந்ததுக்கும் இப்போக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு சொல்லி. நல்ல குளிர் ஒன்று அடிக்குது கைஸ். இப்போ மழை கொஞ்சம் ஹெவியாக பெய்யுது. பதினஞ்சு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் மழை விட்டுருச்சு. பனியை போகிறதுக்காக கேபிள் கார் ஸ்டேஷன்கிட்ட வந்தோம். ஸ்டேஷன்கிட்ட பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு சொல்லி. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி முன்னுக்கு வந்திருக்கோம். ஸ்டில் வெளியே தான் நிற்கிறோம் கைஸ். 40-45 நிமிஷத்துக்கு அப்புறம் கேபிள் காருக்கு வந்துட்டோம் கைஸ். இப்போ நாங்கள் பனியை போயிட்டுருக்கோம்.
ஓகே, இப்போ நம்ம அந்த பானா ஹில்ஸ் பற்றி முக்கியமான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துருவோம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்னென்னு சொன்னால் டைம் தான் கைஸ். நீங்கள் கோல்டன் பிரிட்ஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனா ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா தான் பெட்டராக இருக்கும். டிக்கெட் எடுக்கும் போது அது உங்களோட விருப்பம். நாங்கள் அந்த கொம்போ ஒன்று தான் எடுத்தோம், அது லஞ்ச் இன்க்ளூடட். மேலே கோல்டன் பிரிட்ஜ், ஃப்ரெஞ்ச் வில்லேஜ், அது தாண்டி ஃபேண்டசி பார்க்கும் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எலிஃபென்ட் கோஸ்டர் ரைடு வந்து மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கு டிக்கெட்டும் கொம்போ எடுத்திங்கன்னு சொன்னால் 3 ரைடு வரும். அதுதான் ஈஸியானது. ஒரு சிலர் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறாங்க, அது ஹோட்டல் சார்ஜை பொறுத்து அப் டு யூ. அப்புறம் இந்த பானா ஹில்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் கைஸ், ஃபேமிலியாகவும் சரி, கப்பலாகவும் சரி, இல்லை சிங்கிளாகவும் சரி, யாருக்கு வேணாலும் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு இடம். கிளைமேட் சடனாக மாறுது, அதை பற்றி கொஞ்சம் அவேராக இருங்க. லாஸ்ட் மூமெண்ட் கேபிள் காருக்காகவும் வெயிட் பண்ணாங்க பனியை போகிறதுக்காக. கொஞ்சம் ஏர்லியாக கிளம்புனீங்கனாலும் பெட்டராக தான் இருக்கும். நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்து கோல்டன் பிரிட்ஜ் பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபைனலி இந்த ஃபுல் டே நாங்கள் என்ஜாய் பண்ணதை ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே நான் வீடியோவாக கொடுக்குறேன். நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போதும்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் கைஸ். See you.